வணக்கம். என் பெயர் லக்ஷ்மி. மும்பையின் பரபரப்பான தெருக்களும் உயரமான கட்டிடங்களும் நிறைந்த இந்த நகரத்தில் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் அனைத்து பெண்களின் கதையுமாகும். எனது முதல் குழந்தையின் பிறப்பு என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. ஆனால் பிரசவத்துக்குப் பிறகு என் இடுப்பில் ஒரு வலி தொடங்கியது. முதலில் நான் அதை புறக்கணித்தேன், இது சாதாரணமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல வலி அதிகரித்தது. இரவுகளில் தூங்க முடியாத நிலை. என் கணவர் ராகுல் ஒரு மென்பொருள் பொறியாளர், பகல் முழுவதும் அலுவலகத்தில் இருப்பார். குழந்தையை பார்த்துக் கொள்வதும் வீட்டு வேலைகளைச் செய்வதும் நான் தனியாக பாடுபட்டேன். இறுதியாக நான் முடிவு செய்தேன், மும்பையில் உள்ள ஏபிசி மருத்துவமனை என்ற புகழ்பெற்ற மருத்துவமனைக்குச் சென்று சிகிச்சை பெற வேண்டும். நான் ஒரு சந்திப்பு எடுத்தேன். அன்று காலை குழந்தையை என் மாமியாரிடம் ஒப்படைத்த பிறகு ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு பயணமானேன். ஆட்டோவில் அமர்ந்திருக்கும்போது மும்பையின் பரபரப்பும் சத்தமும் என் மனதை மேலும் பதற்றமாக்கியது. மருத்துவமனையை அடைந்தபோது கவுண்டரில் என் பெயரைச் சொன்னேன். அவர்கள் என்னை டாக்டர் ஷர்மாவின் அறைக்கு அனுப்பினார்கள். அறையில் டாக்டரும் ஒரு செவிலியும் இருந்தனர். டாக்டர் ஷர்மா இளம் வயது, தீவிரமான ஒரு நபராக இருந்தார். நான் என் வலியை பற்றி விளக்கினேன், எப்போது தொடங்கியது, எங்கு வலிக்கிறது என்று. அவர்கள் கவனமாக கேட்ட பிறகு செவிலியிடம், இவரை பரிசோதனை அறைக்கு அழைத்துச் சென்று தயார் செய்யுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார். செவிலியர், 30 வயது இருக்கலாம் என்று தோன்றிய ஒரு பெண், என்னை ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்றார். இந்த கவுனை அணியுங்கள் என்று ஒரு மெல்லிய உடையை கொடுத்தார். நான் என் உடைகளை மாற்றி கவுனை அணிந்து படுக்கையில் படுத்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. தனியாக மருத்துவமனையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நான் பதற்றமடைந்தேன். சிறிது நேரம் கழித்து டாக்டர் ஷர்மா அறைக்கு வந்தார். நீங்கள் மல்லாந்து படுங்கள் என்று சொன்னார். நான் கீழ்ப்படிந்தேன். டாக்டர் என் இடுப்பிலிருந்து கவுனை விலக்கி கைகளால் பரிசோதிக்கத் தொடங்கினார். அவர்களின் கைகள் என் உடலை தொட்டபோது எனக்கு அசாதாரணமான ஒரு அசௌகரியம் உணர்ந்தேன். என் கணவரை தவிர முதல் முறையாக வேறொரு ஆண் என் உடலை தொடுவது இதுவே முதல் முறை. ஆனால் டாக்டருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சரியல்ல என்று நினைத்து நான் அமைதியாக படுத்திருந்தேன். அவர்கள் என் இடுப்பின் பல்வேறு பகுதிகளை அழுத்தி, இங்கு வலிக்கிறதா என்று கேட்டார்கள். நான் வலியுள்ள இடங்களை காட்டினேன். திடீரென டாக்டர், உங்கள் உடையை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அதிர்ச்சியடைந்தேன். வலி இடுப்பில்தானே, இதற்கு எதற்கு என்று மனதில் நினைத்தேன். நான் தயங்கியபோது செவிலியர் கடுமையாக, டாக்டர் சொல்வதைச் செய்யுங்கள், உங்களுக்கு டாக்டரை விட அதிகம் தெரியுமா என்று சொன்னார். என் வார்த்தைகள் தொண்டையில் அடைத்தன. நான் மௌனமானேன். செவிலியர் என் உடையை இறக்கி என் தனிப்பட்ட பகுதிகளை டாக்டரின் முன் வெளிப்படுத்தினார். நான் வெட்கத்தால் உறைந்து போனேன். டாக்டர் என் இடுப்பிலும் கால்களிலும் கைகளை ஓட்டினார், ஏதோ அசாதாரணமான முறையில். அவர்களின் நடத்தையில் ஒரு ரகசிய நோக்கம் இருப்பது போல் தோன்றியது. திடீரென அவர்கள், உங்களுக்கு ஒன்றுமில்லை, கொஞ்சம் ஓய்வு போதும், மருந்து தேவையில்லை என்று சொல்லி அறையை விட்டு வெளியேறினார்கள். நான் அதிர்ச்சியுடன் எழுந்தேன். இந்த பரிசோதனை என்னவாக இருந்தது? அந்த விசித்திரமான நடத்தை எதற்காக? நான் வெட்கத்துடன் உடைகளை அணிந்தேன். செவிலியர் அப்போதும் அறையில் இருந்தார். நான் அவரை கேள்விக்குறியுடன் பார்த்தபோது அவர் பார்வையை திருப்பி எதுவும் செய்ய முடியாத நிராதரவு நிலையை வெளிப்படுத்துவது போல் இருந்தது. அவரின் பார்வையில் ஏதோ மறைத்து வைத்த ரகசியம் இருப்பது போல் தோன்றியது. என் கண்கள் கலங்கின. மருத்துவமனையிலிருந்து ஆட்டோவில் வீட்டுக்கு திரும்பும்போது என் மனம் குழப்பத்தில் இருந்தது. யாரிடமாவது சொல்லக்கூட என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்ன அனுபவித்தேன்? அந்த டாக்டர் என்ன செய்தார்? வீட்டுக்கு வந்தபோது நான் என் குழந்தையை கட்டிப்பிடித்து மௌனமாக அழுதேன். நாட்கள் கடந்த பிறகு விசித்திரமாக என் வலி மறைந்தது. ஆனால் அந்த அனுபவம் என் மனதில் ஒரு காயமாக எஞ்சியது. மாதங்கள் கழித்து ஒரு நாள் மருத்துவமனையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் என் பரிசோதனை ஒரு மருத்துவ பரிசோதனையின் பகுதியாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் அதிர்ச்சியடைந்தேன். கடிதத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு ஆக்கிரமிப்பு இல்லாத சிகிச்சை பரிசோதனை என்று நான் அனுபவித்தது குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் என் அனுமதி இல்லாமல், எனக்கு எதுவும் விளக்காமல் எப்படி இப்படி ஒரு பரிசோதனை செய்ய முடியும்? நான் கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்தேன். அதில் ஒரு குறியீடு இருந்தது, ட்ரையல் XP 472. நான் இணையத்தில் அந்த குறியீட்டை தேடினேன். அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைத்தது. ஏபிசி மருத்துவமனை ஒரு சர்வதேச மருந்து நிறுவனத்துடன் இணைந்து நோயாளிகளின் அறிவு இல்லாமல் புதிய சிகிச்சை முறைகளை பரிசோதனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. சில ஆன்லைன் மன்றங்களில் என் அனுபவத்தை போன்ற கதைகளை மற்ற பெண்கள் பகிர்ந்திருந்தனர். என் வெட்கம் மறைந்து கோபமாக மாறியது. என் உடலில் என் அனுமதி இல்லாமல் ஏதோ ஒரு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது.
நான் முடிவு செய்தேன், இதற்கு எதிராக போராட வேண்டும். நான் ராகுலிடம் எல்லாவற்றையும் திறந்து சொன்னேன். முதலில் அவர் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் பின்னர் என்னை ஆதரித்தார். உனக்கு நீதி கிடைக்க வேண்டும், லட்சுமி. இதை நாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் என்று அவர் சொன்னார். நாங்கள் ஒரு வழக்கறிஞரான அத்வசுதா மேனனை அணுகினோம். அவர் ஒரு மனித உரிமை ஆர்வலராகவும் இருந்தார். நான் என் அனுபவத்தை விளக்கியபோது அவர், உன் வழக்கு தனித்து நிற்பது இல்லை. இதுபோன்ற பரிசோதனைகள் ரகசியமாக நடைபெறுகின்றன. உன் குரலை உயர்த்துவது மற்ற பெண்களுக்கு தைரியமளிக்கும் என்று சொன்னார். சுதாவின் உதவியுடன் நாங்கள் மருத்துவமனை மற்றும் மருந்து நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்தோம். வழக்குக்கு தயாராகும்போது மற்ற நோயாளிகளின் சாட்சியங்களை சேகரித்தோம். நான் ஒரு பெண்கள் அமைப்புடன் தொடர்பு கொண்டேன். அவர்கள் என் வழக்குக்கு ஆதரவு அளித்தனர். நீதிமன்றத்தில் மருத்துவமனையின் ரகசிய பரிசோதனைகள் வெளிப்படுத்தப்பட்டன. ட்ரையல் XP 472 ஒரு ஆக்கிரமிப்பு இல்லாத நரம்பு தூண்டுதல் தொழில்நுட்பமாக இருந்தது. இது வலியை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் நோயாளிகளின் அனுமதி இல்லாமல் இது பரிசோதிக்கப்பட்டது. இது சட்டவிரோதமானது. வழக்கு மாதங்கள் நீடித்தது. மருத்துவமனை அதிகாரிகள் என்னை மிரட்ட முயன்றனர். ஆனால் நான் பின்வாங்கவில்லை. இறுதியாக நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. மருத்துவமனை மற்றும் நிறுவனத்துக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டது. எனக்கு இழப்பீடு கிடைத்தது. மேலும் இதுபோன்ற பரிசோதனைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று நான் என் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். ஆனால் அந்த அனுபவம் என்னை வலிமையாக்கியது. என் போராட்டம் மற்ற பெண்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. நீங்களும் உங்கள் உரிமைகளுக்காக குரல் எழுப்ப வேண்டும். ஒரு சிறு பொறி போதும் பெரிய மாற்றத்தை உருவாக்க. நன்றி.